வணக்கம், இது உங்கள் AbiUmaiyal சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் மசாலா. பன்னீரில் பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா, பாலக் பன்னீர், பன்னீர் மஞ்சூரியன், நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பன்னீரில். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பன்னீர் மசாலா தான் பண்ண போகிறோம். இது சப்பாத்தி, நான், பரோட்டா எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வாணலியில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. அதில் தனியா அது 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன் போடுறோம். அதோட மிளகு 1/2 ஸ்பூன், ஸ்டார் அது 1, அதை பாதியாக பிச்சு 2 பீஸாக போட்டிருக்கேன். ஜாவித்ரி 1, ஏலக்காய் 2, பட்டை 1, இது கிராம்பு 3, சிவப்பு மிளகாய் 2 போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் போடுறதுனால நீங்கள் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. இதோட தேங்காய் துருவல் 3 டேபிள் ஸ்பூன் போடணும். அதையும் போட்டு நல்லா வறுக்கணும். இது எல்லாம் நல்லா வதக்குறப்பயே ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் அது. இப்போ ஒரு தட்டில் ஆற வச்சுக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பன்னீர் அதை இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை ஒரு பவுலில் போட்டுட்டு தனி மிளகாப்பொடி அது 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் காரம் கம்மியாக போடணுன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் போட்டு எல்லா பக்கமும் கலக்கிற மாதிரி எல்லா பக்கமும் சேரணும். இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் தனியாக அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வதக்கியிருக்கோம்ல, அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வதக்கி அதோடு சேர்த்துருங்க. நம்ம முதலையே போட்டிருக்கணும். இது ஒரு பக்கம் மிக்சியில் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு தவாவில் கொஞ்சமாக பட்டர் போட்டு அதில் இந்த பன்னீரை போட்டு ரோஸ்ட் பண்ண போகிறோம். திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. அது ஒரு பக்கம் தனியாக இருக்கட்டும். இப்போ அடுத்து நம்ம ஒரு வாணலியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் வேணாலும் சரி, நெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். பிரிஞ்சி இலை 1, சோம்பு, அப்புறம் சீரகம், அதோட கருவேப்பிலை, வெங்காயம் ஒரு வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சியும் பூண்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் பேஸ்ட் மாதிரி இருந்து போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இதோட கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறோம். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். பன்னீரில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், பார்த்து தான் கொஞ்சம் உப்பு போடணும். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ வதங்கிடுச்சு. தக்காளி போடலாம். தக்காளியை போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கலாம். அது நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். தனி மிளகாய் பொடி 1/2 ஸ்பூன் போடுறோம். அப்புறம் கொத்தமல்லி பொடி 1 ஸ்பூன் போடுறோம். சீரகப்பொடி 1 ஸ்பூன் போடுறோம். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்றோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. அது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதித்து வருது. இப்போ நம்ம இந்த ரோஸ்ட் பண்ண பன்னீரை அதில் ஒவ்வொன்றா போட்டுடலாம். எல்லா பன்னீரையும் போட்டுட்டு
அது கொஞ்சம் உடையாமல் பார்த்து அப்படியே கிளறி விடணும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லியை மேலாப்பில் தூவி விடுறோம். கஸ்தூரி மேத்தி அதை எடுத்து கையில் லேசாக தேய்ச்சிட்டு அது மேலே போட்டு கிளறி விட்டுக்கலாம் கடைசியில். இப்போது பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை